ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் காய்கறியே இல்லை. சரி டக்குன்னு சோம்பேறி பிரியாணி ரெடி பண்ணலாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பன்னீர் மட்டும் கொஞ்சம் இருந்தது. எனக்கு மேரேஜ் ஆன புதுசுலலாம் பர்ஃபெக்டாக பண்ணணும், எல்லா பொருளும் இருந்தால் தான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது. எதுவுமே இல்லைனா கூட டக்குன்னு தாளிச்சிடுறது. நம்ம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது லவ் ஜாஸ்தியாக குட்டி சமைச்சோன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும்னு ஒரு நம்பிக்கை தான். பன்னீரை கொஞ்ச நேரம் வார்ம் வாட்டரில் நம்ம ஊற வச்சு சமைக்கும் போது அது உடையாமல் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். பன்னீர் பிரியாணி குட்டீஸோட ரொம்ப ஃபேவரெட்டு. எந்த பிரியாணி பண்ணால் என்ன, காரம்லாம் கம்மியாக போட்டு சப்புன்னு சமைக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் இவங்க காரத்தை அக்செப்ட் பண்ணிக்கல. வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன். ஊருக்கு போனால் தான் நல்லா காரசாரமாக பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சமைச்சு முடிச்சுட்டு குட்டீஸை கூப்பிட்டு வந்தாச்சு. சின்ன குட்டி வரும்போதே சீக்கிரமாக எனக்கு சாப்பாடு ஊட்டி விடலைன்னா கண்டிப்பாக பேய் வந்துடும் அப்படின்னு எனக்கு பயம் வச்சுட்டு வந்தார். ஒரே சிரிப்பாக இருந்தது. நினச்சி சிரிச்சிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே பயம் வைப்பேன், இன்றைக்கி அவர் நமக்கு பயம் கொடுக்குறாரேன்னு சொல்லிட்டு தயிரில் வெறும் மாதுளம்பழம் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது.